ஹாய் வணக்கம். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து நண்டு கிரேவி பார்க்க போகிறோம். நண்டு கிரேவி, காண்டா நண்டு கிரேவி. ஓகேவா? ஸோ காண்டா நண்டு கிரேவி பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஓகே, முதல்ல என்ன பண்ணணும், ஒரு சட்டி இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி இரும்பு சட்டி வைக்கிறீங்களோ இல்லை மண் சட்டி வைக்கிறீங்களோ அது உங்களோட விருப்பம். ஓகேவா? ஸோ உங்களோட விருப்பம். தென் நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்து இதில் வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம். இன்றைக்கி நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சமைக்க போகிறோம். ஓகே, நம்ம வந்து நல்லெண்ணெய் எவ்வளோ ஊற்றணும்னா ஒரு போத்த நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஓகேவா? நான் 1.5 கிலோ நண்டு இன்றைக்கி சமைக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் போத்த நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஓகேவா? ஓகே, நீங்கள் வந்து எந்த பிராண்ட் நல்லெண்ணெய் பாய்ச்சாலும் பரவாயில்ல, தயவுசெய்து நல்லெண்ணெய் பாய்ங்க. ஓகே, இதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெயும் நீங்கள் பாய்க்கலாம், பட் நீங்கள் நல்லெண்ணெய் பாய்க்கிறது பெட்டர். ஓகேவா? ஸோ நல்லெண்ணெய் நம்ம ஊற்றிட்டோம். ஓகே, அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வெந்தயம் போட போகிறோம். ஓகே, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். ஓகே, அடுப்பு வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க. மீடியம்க்கும் லோக்கும் உள்ள இடையில மிடலில் வந்து வச்சுக்கிங்க. ஓகே, 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம வெந்தயம் போட போகிறோம். ஸோ அந்த வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெந்தயத்தை கருக விட்டுறாதீங்க. கருக விட்டுட்டிங்கன்னா உங்களோட கறியோட டேஸ்ட்டே வேற ஆயிரும். ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வெந்தயத்தை நல்லா வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். ஓகே, பொரிச்சு எடுக்க போகிறோம்ல, நல்லா பொரிய விட போகிறோம். ஓகே, நம்ம பொரிய விட்றப்ப வந்து ஓகே, நான் திருப்பி சொன்ன மாதிரி தான் மீடியம்க்கும் லோக்கும் மிடலில் வச்சுக்கிங்க ஃப்ளேமை. ஓகே, நல்ல சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20-30 வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி வந்து கறிக்கு வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் பாய்ச்சா தான் அதோட ருசி தனியாகவே நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? சின்ன வெங்காயத்தில் சின்னதாகவும் இருக்கும், கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்கிறது நீங்கள் 4ஆக போட்டுக்கலாம், 2ஆக போட்டுக்கலாம். ஸோ அதையும் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கணும் நம்ம. ஓகேவா? நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கணும். ஸோ அது எண்ணெயில் நல்லா வதங்கி பொரிஞ்சு அது வந்து தனித்தனியாக நம்ம அதோட ஸ்கின் வந்து ஒன்று ஒன்றா உறிஞ்சி வர வரைக்கும் நம்ம அதை வதக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நண்டை வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு 2ஆக உரிச்சு வெட்டிடுங்க. ஓகேவா? நான் டிப்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. நண்டை வந்து சுத்தம் பண்ணி 2ஆக வெட்டிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நண்டை வந்து தட்டி போடாதீங்க. சம்டைம்ஸ் வந்து ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க, நண்டு வந்து உரிக்க தெரியாது, உடைக்க தெரியாது அப்படின்னு சொல்லி நண்டு சமைக்கிற மணிக்கே வந்து இடிக்கல்ல அந்த பெரிய கொடுக்கலாம் தட்டி போட்டுருவீங்க. அந்த மாதிரி தட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ஓடு வந்து சின்ன ஓடு வந்து அந்த கறியில் இறங்கிரும். ஸோ நீங்கள் சாப்பிட்றப்போ உங்கள் பல்லில் வாயில் வந்து தட்டுப்படும் போல உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது. ஓகேவா? எனக்கே அந்த மாதிரி பிடிக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஓடெல்லாம் தட்டாதீங்க, அப்படியே போட்டுருங்க. நீங்கள் சாப்பிடும் போல் நீங்கள் அதை தட்டிக்கிங்க. ஓகேவா? ஓகே, நல்லா வந்து எண்ணெயில் பொரிஞ்சு வரணும். ஓகே, வெங்காயம் வந்து நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரணும். ஓகே, அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கருவேப்பிலை போட போகிறோம். ஓகேவா? கருவேப்பிலை, டவுன் கறி. ஓகேவா? டவுன் கறி. ஸோ பாருங்கள், அந்த ஃப்ளேம் வந்து லோவில் இருக்கிறனால பாருங்கள் உங்களுக்கு வெந்தயம் வந்து கருப்பாக இல்லை, ஸோ வெந்தயம் கலரில் தான் இருக்குது. ஸோ வெங்காயம் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு உறிஞ்சி வர வரைக்கும் அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வேக வைக்கணும். அப்போ தான் அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகும். ஓகே, நல்லா ஒரு தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து என்ன பண்ணுங்கள், டவுன் கறி கருவேப்பிலையை போட்டு நல்லா பரட்டுங்க. ஓகேவா? ஸோ இந்த கருவேப்பிலை, வெங்காயம், வெந்தயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வர அடுத்ததில் வந்து நம்ம தக்காளி பழம் போட போகிறோம். ஓகேவா? இதை நல்லா வெந்து வந்தோடனே நம்ம தக்காளி பழம் போட போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம நல்லா அது பொரிஞ்சு வந்தோடனே நம்ம தக்காளி பழம் போட போகிறோம்னு சொன்னால. ஓகே, அந்த எண்ணெய் வந்து அந்த எண்ணெயில் வந்து அந்த வெங்காயம், கருவேப்பிலை, வெந்தயம் அதெல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சு அந்த அந்த பச்சை வாசனை வந்து போகிற வரைக்கும் நல்லா சோட்டை பண்ணுங்கள், நல்லா வறுத்து எடுத்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், தக்காளி பழம் போட போகிறோம். இப்போ இங்கே வந்து நான் தக்காளி பழம் வந்து ஒரு குட்டி தக்காளி பழமாக ஒரு 5 தக்காளி பழம் நான் போட போகிறேன். ஓகேவா? ஸோ 5 தக்காளி பழம் நான் போட போகிறேன். நீங்கள் வந்து பெரிய தக்காளி பழமாக இருந்தால் ஒரு 2 தக்காளி பழம் இல்லை 3 தக்காளி பழம் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இது மாதிரி குட்டியாக வெட்டி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ போட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்குங்க. இந்த தக்காளி பழம் இன்னும் குழஞ்சி வரணும், அந்த வெங்காயம் நல்லா வெந்துடும். அப்புறம் வந்து இந்த தக்காளி பழம் நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வந்து நீங்கள் வதக்கி எடுக்கணும் அந்த எண்ணெயில். ஓகேவா?
ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், இந்த நண்டு வந்து நீங்கள் காண்டா நண்டு தான் பாய்க்கணும்னு வந்து உங்களுக்கு ஒரு இது இல்லை. ஒருத்தவங்களுக்கு காண்டா நண்டு பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு காண்டா நண்டு பிடிக்காது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நார்மல் நண்டு கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த இந்த கிரேவியை வந்து நீங்கள் நார்மல் நண்டு கூட நீங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நல்லா அந்த எண்ணெயில் வந்து அந்த வெங்காயம், வெந்தயம், கருவேப்பிலை அண்ட் தென் அந்த தக்காளி பழம். ஸோ எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கி வரும். ஓகேவா? அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், கீழே அடி பிடிக்காமல் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? கீழே கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? கீழே கிண்டிக்கிட்டே இருங்க. ஸோ நீங்கள் நார்மலி தக்காளி பழம் போட்டாலே அந்த தக்காளி பழத்தில் தண்ணி விடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த என்ன சொல்லுவாங்க, அடி பிடிக்காது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணால் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் வந்து இங்கே வந்து ஒரு 6-7 ஊசி மிளகா போட்டிருக்கேன். ஸோ எனக்கு உரப்பாக வேணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா? நீங்கள் வந்து நார்மல் பச்சை மிளகாவும் போடலாம், இல்லை நீங்கள் உங்களுக்கு உரப்பு வேணான்னு நீங்கள் வந்து ஊசி மிளகாவை நீங்கள் குறைச்சிக்கலாம். சில்லிப்பொடி வந்து நீங்கள் குறைச்சி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி போடணுன்னு கூட இல்லை, நீங்கள் 2ஆக பொளந்து கூட போடலாம். ஸோ நான் குட்டி குட்டியாக வெட்டி போட்டிருக்கேன். ஸோ நல்லா வந்து இதையும் நல்லா போட்டு அந்த எண்ணெயெலாம் வதக்கி எடுக்கணும். ஸோ இந்த கிரேவி வந்து நீங்கள் வித்தின் 20 மினிட்ஸில் வந்து நீங்கள் சமைச்சிடலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து நம்ம என்ன போட போகிறோன்னா இஞ்சி பூண்டு விழுது. ஓகேவா? நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது போடலைனாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து என்ன பண்ணால் பூண்டு வந்து எடுத்து நல்லா தட்டிட்டு, ஓகேவா? பூண்டை நல்லா தட்டிட்டு தோலை உரிச்சிட்டு நீங்கள் தோலை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அப்படியே கூட போடலாம், முழுசாக போடலாம். ஓகேவா? ஒருத்தங்க வந்து ப்ராப்பராக அந்த நடுவில் வெட்டி உரித்து போடுவீங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் நல்லா தாராளமாக போட்டுக்கலாம். ஒரு 2 பூண்டு தாராளமாக எடுத்து நல்லா உரித்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் பேஸ்ட்டு போடுறதுனால நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன்ஸ் பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது. ஓகேவா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகே, இதில் வந்து பாருங்கள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள் அண்ட் மல்லித்தூள், நடுவில் வந்து ஆச்சி சில்லி பவுடர். ஓகேவா? ஸோ பாபா சோடா தான் பாய்ச்சிருக்கேன் நான் நார்மலாக. அந்த நடுவில் இருக்கிறது மட்டும் ஆச்சியோட. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸோ ஈச் வந்து அந்த மிளகாத்தூள், பாபாஸ் மிளகாத்தூளை தவிர மற்றதெல்லாம் 2 டீஸ்பூன் போட்டு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. மிளகாத்தூள் மட்டும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். 2-3 டேபிள் ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நல்லா போட்டு எண்ணெயில் வந்து இப்படி வதக்குனிங்கன்னா பாருங்கள், திக்காயிரும். ஓகே, கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயில் வந்து அதை வந்து வேக விடணும். ஓகே, அந்த எண்ணெயில் வந்து வேக விடுங்க. ஓகே, நல்லா எண்ணெயில் வெந்துக்கிட்டு இருக்கும் போல் நம்ம என்ன பண்ணணும், தேங்காய் பால். ஓகேவா? நீங்கள் வந்து பிழிஞ்சாலும் சரி, நீங்கள் வந்து கடையிலேருந்து அரைச்சது அந்த பால் மட்டும் வாங்கிட்டு வந்தாலும் சரி. நான் வந்து கடையிலேருந்து பால் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணினேன், அந்த திக்கான பாலில் ஒரு 2 வந்து சூப் ஸ்பூன் இருக்குல்ல, 2 சூப் ஸ்பூனில் வந்து எடுத்து தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் எடுத்து ஒரு அந்த பவுலில் ஊற்றி அதில் வந்து ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி நான் அதில் ஊற்றிட்டேன். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேங்காய் பூவில் வந்து நீங்கள் பால் எடுத்தீங்கன்னு சொன்னால் பால் நல்லா திக்காக எடுத்து வச்சுருங்க. 2வது பால் வந்து தண்ணியாக இருக்கும் போல் அந்த தண்ணி பாலை வந்து எடுத்து கொஞ்சமாக இதில் ஊற்றி அந்த பேஸ்ட் வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அந்த தண்ணி வந்து அதில் ஊற்றிடணும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்து நண்டு வந்து போட போகிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே வந்து நான் நண்டு போட போகிறேன். ஸோ நான் 1.5 கிலோ நண்டு எடுத்தேன். நான் சொன்ன மாதிரி நான் 1.5 கிலோ நண்டு, இது 3 பீஸ் கிடச்சிச்சு. நல்ல தாராளமான பெரிய பெரிய பீஸ். ஓகேவா? ஈஸி வந்து சும்மா அப்படி தான் இருந்துச்சு, அல்வா மாதிரி இருந்துச்சு ஈஸி. அது உள்ளுக்குள்ளே அந்த சதை வந்து ஒன்று சாப்பிடும் போல் வந்து அது அப்படி கிராஸாக இருக்கும். ஸோ இது வந்து உண்மையாலுமே புத்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதோட அந்த பெரிய கொடுக்கில் உள்ள அந்த ஈஸி அவ்வளோ அப்படியே லைக் அல்வா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. உண்மையாக வெரி வெரி டேஸ்ட்.
ஓகேவா? ஸோ நண்டு அந்த மாதிரி போட்டு நல்லா வந்து அந்த மசாலாவோட வந்து ஒன்றா பெரட்டணும். ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் பெரட்டணும். மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் பெரட்டணும். ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் அதை பெரட்டி எடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், நல்லா நண்டை வந்து அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி ஊற்ற போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் அதை வந்து கொதிக்க விடணும். நம்ம ஒரேடியாக தண்ணி ஊற்றினோமா அது தண்ணி ரொம்ப கூட வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த தேங்காய் பால் ஊற்றணும்ல, ஸோ அந்த மங்கிலே திருப்பி வந்து நம்ம அந்த பவுலில் ஒரு பவுல் வந்து தண்ணி பிடிச்சி நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் அதில். ஓகேவா? ஸோ மறந்துட்டேன், அதுக்கு முன்னுக்கு வந்து உப்பு போடணும். உப்பு போட்டுக்கணும். உப்பு வந்து குறைவாகவே போடுங்க. அப்புறமேட்டுக்கு டேஸ்ட் பண்ண டேஸ்ட்டு இல்லைன்னா உப்பு வந்து அப்புறம் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த நண்டு உள்ளுக்குள்ள சதையில் வந்து உப்பு இழுத்துரும். ஓகேவா? நண்டு சதையில் வந்து உப்பு இழுத்துரும். ஸோ அதனால் அங்கே கறியில் வந்து உப்பு குறைவாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றணும். ஸோ இப்போ நான் ஒரு மங்கு தண்ணி ஊற்றி நல்லா அந்த உப்பு அதெல்லாம் போட்டு நல்லா கிரேவிலாம் கிண்டிட்டு திருப்பி வந்து நம்ம இன்னும் போடணும். ஸோ நண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெந்துக்கிட்டு வருது. முதல்ல கருப்பாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரஞ்சு கலரில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வர நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நண்டுக்கும் தண்ணிக்கும் ஒரு கேப் இருக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. ஸோ நண்டுக்கும் கறிக்கும் கொஞ்சம் கேப் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஓகேவா? நீங்கள் இதிலே ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த தண்ணி சீக்கிரமாக ட்ரை ஆகி சீக்கிரமாக அதை வந்து அதோட கிரேவி வந்து உங்களுக்கு சீக்கிரமாக பிக்கட் ஆயிரும். ஓகே, அடுத்த மங்கு தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ இன்னும் ஒரு 2 மங்கு தண்ணி ஊற்றுறோம் நம்ம. ஸோ ஊற்றினா தான் அந்த நண்டு வந்து கொஞ்சமாவது மூழ்கி இருக்கும். ஓகே, இது வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம், நல்லா கிண்டி அதை ஒரு ரத்துவாக்கி நம்ம கொதிக்க விடணும். ஸோ அடுத்து வந்து நம்ம இன்னொரு மங்கு தண்ணி ஊற்றுவோம் கொஞ்சம் நரசுண்டு. ஸோ அந்த கிரேவியெல்லாம் நல்லா வலித்து அதில் கிண்டி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கொதிக்க விட போகிறோம். ஓகே, இந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணால் உங்களோட அடுப்பை வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் மிடில் வச்சுக்கலாம். ஸோ நண்டு பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி தான் அந்த நண்டு வந்து நீங்கள் தட்டி போட்டுறாதீங்க, உடச்சி போடாதீங்க. நண்டு சமைக்கிற மணிக்கு அந்த உடச்சிடாதீங்க. நீங்கள் உடச்சிங்கன்னா அந்த பாருங்கள் கீழே ஒரு நண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த நீங்கள் சாப்பிட்றப்ப இந்த சின்ன ஓடெல்லாம் அந்த கறியில் இறங்கிரும். ஓகே, ஸோ நல்லா வந்து கறி கொதித்து வர வரைக்கும் அந்த நண்டு வேகணும். அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா ஆரஞ்சு கலரில் வரணும். ஓகேவா? அப்போ தான் நண்டு வந்து கம்ப்ளீட்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், கொஞ்ச நேரம் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை வந்து நம்ம கிண்டி ஊற்றிட்டே இருப்போம். அப்போ தான் வந்து மேலே கீழெல்லாம் வேகும். ஸோ கடைசியாக லாஸ்ட்டாக நான் இன்னும் ஒரு பவுல் தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ இதோட நான் தண்ணி ஊற்ற மாட்டேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி திருப்பி நம்ம போட்டு அதை வேக வச்சா தான் அந்த நண்டு வந்து மேலே கீழெல்லாம் வேகும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா முக்கிடுங்க அந்த தண்ணி உள்ளுக்கு. ஸோ 2-3 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை வந்து நம்ம கிண்டி விடணும். மறந்துடாதீங்க, நீங்கள் ஒரே இதில் விட்டிங்கன்னா அந்த வெங்காயம் அதெல்லாம் வந்து கீழே இறங்கிடும். நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சுருக்கீங்க வேறு. ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணால் அந்த கீழே வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, நம்ம வந்து ஒரு தடவை டேஸ்ட் பண்ணணும். உப்பு பத்தலை நம்ம போட்டோம். உப்பு போட்டோம், அப்புறம் டேஸ்ட் பண்ண உப்பு பத்தலை திருப்பி போட்டோம். இப்போ திருப்பி இன்னொரு தடவை டேஸ்ட் பண்ணுறோம். ஸோ உப்பு தான் என்னென்னு பார்த்துட்டு எனக்கு வந்து உப்பு பத்தலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சமாக உப்பு வந்து போட்டுக்கிறேன். ஓகே, நல்லா கொதித்து வரணும். அந்த அடுப்பு வந்து நீங்கள் வேகமாக வச்சுருங்க. ஸோ அந்த கறி நல்லா கொதித்து வரும்.
நீங்கள் 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கறியை வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க நண்டு வேகிறதுக்கும். ஓகேவா? நண்டு பாருங்கள் அங்கே கருப்பாக இருக்குது. ஸோ இன்னும் வந்து பத்தலை, அதோட வேகிறது வந்து இன்னும் பத்தலை. ஓகேவா? ஸோ இப்படி திருப்பி 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 நம்ம போட்டால் தான் நண்டு வேகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா பரட்டி வரணும். ஓகேவா? ஸோ அந்த கறியை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டோன்னு நம்ம என்ன பண்ணால் கடைசியாக தேங்காய் மிளகுத்தூள் வந்து போடணும். ஓகேவா? மிளகுத்தூள் போட்டுட்டு கடைசியாக தேங்காய் பால் ஊற்றி நம்ம இறக்க போகிறோம். ஓகே, மிளகுத்தூள் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ரெடிமேட் மிளகுத்தூளும் பாய்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிளகு ஒரு 2 டீஸ்பூன் ஒரு 1 to 2 டீஸ்பூனுக்குள்ளே நீங்கள் டேபிள் ஸ்பூன் 1 to 2 டேபிள் ஸ்பூனுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்தை பொறுத்து போட்டுக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ உரப்பு வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? எனக்கு வந்து கறி வந்து நல்லா காரசாரமாக உரப்பாக வேணுன்றதுக்காக தான் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கும் வந்து குறைச்சி வேணும் அப்படி உரப்பு வந்து பிள்ளைங்க சாப்பிடணும்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சமாக தூவிக்கிங்க. அப்படி இல்லை நல்லா உரப்பு சாப்பிட்றவங்க இருந்தாங்கன்னா தாராளமாக போட்டுக்கலாம். ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன். ஓகேவா? நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், கறி வந்து ஹை ஃப்ளேமில் இருக்குது. அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் இருக்குது. ஸோ கறி நல்லா கொதிக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. அது மிளகாத்தூள் வாடெல்லாம் அது போகணும், வெந்தால் தான் அது போகும். ஸோ நண்டு வாங்குறதுலேயே சீசன்ஸ் இருக்குது. ஸோ நண்டு வந்து சதை இருக்கா இல்லையான்னு பார்த்து வாங்குங்க. ஓகேவா? ஸோ இது 3 நண்டு 1.5 கிலோ. பட் நல்லா பெரிய பெரிய நண்டு இது. ஓகே, நல்லா கறி கொதிச்சு வருது. ஸோ அப்பப்போ கிண்டி விட்டுக்கணும். ஸோ எனக்கு கறி ரொம்ப தலைன்னு வேணாம், எனக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு இதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், கறி வந்து இவ்வளோ தான் வச்சுருக்கேன். எனக்கு கிரேவி இவ்வளோ தான் வேணுன்றதுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ரைஸ் கூட சாப்பிடலாம், இல்லைனா நீங்கள் வந்து தோசை, இட்லி அந்த மாதிரி கறி ஊற்றி கூட நீங்கள் சாப்பிட்லாம். இந்த கறி வந்து உங்களுக்கு திக்கான ஒரு இதாக இருக்காது, கன்சிஸ்டன்சியாக இருக்காது. இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். பட் நீங்கள் சோறு சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த கறி வந்து திக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணும். ஓகே, ஸோ வேகாததெல்லாம் நல்லா அப்படி தள்ளி விட்டுட்டு வேகிற மாதிரி நல்லா இது பண்ணுங்கள். ஓகே, நல்லா கிண்டி விட்டுட்டு ஓகே மிளகுத்தூள் போட்டுக்குவோம். ஓகே, திருப்பி வந்து நம்ம இன்னும் கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் கறியில் உப்பு இருக்கான்னு. உப்பு வந்து எடுத்தோடனே நம்ம நிறைய போட்டுட்டோமா, அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து எப்படியும் குறைக்க முடியாது. ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா நண்டு வந்து அந்த உப்பை இழுத்துரும். ஓகேவா? ஓகே, எனக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு பத்தலை. ஸோ அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மிளகுத்தூள் போட போகிறேன். ஓகே, நண்டு வந்து நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா? தெரியுதா? எங்கேயாவது கருப்பாக தெரியுதா? ஓகேவா? ஸோ நண்டு நல்லா வெந்துருச்சு. தாராளமாக கிண்டுற மாதிரி உள்ள சட்டியோ பானையோ பாயுங்க. மண் சட்டிலாம் நீங்கள் இவ்வளோ பெரிய நண்டு போட்டால் அது நீங்கள் கிண்டி எடுக்கிறதுக்கே உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பெரிய சட்டியாக பாயுங்க. அப்போ தான் உங்களுக்கு தாராளமாக கிண்டி எடுக்க முடியும். ஸோ இது வந்து மிளகுத்தூள். ஸோ நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ நல்லா காரமாக இருக்கிறதுக்காக.
ஸோ போட்டுட்டு நல்லா கிண்டிடுங்க, பரட்டி எடுத்துருங்க அதை. ஸோ நல்லா பரட்டிடுங்க. ஓகே, நல்லா பரட்டிடுங்க. ஓகே, நல்லா பரட்டிட்டு நம்ம கடைசியாக என்ன ஊற்ற போகிறோம்னா தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். ஓகேவா? கடைசியாக தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி வந்து தேங்காய் பால் ஊற்றணுன்னா கொதிக்க விடாதீங்க. இது நல்லா திக்கான தேங்காய் பால், நல்லா ஒரு மங்கு எடுத்திருக்கேன். ஓகே, நல்லா தாராளமாக ஊற்றிட்டு தேங்காய் பால் ஊற்றினோன்னே ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. ஓகேவா? இங்கே தேங்காய் பால் ஊற்றினோன்னு நீங்கள் ஒரு பரட்டி அது ஒரு கொதி வந்த கையோடு நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ தேங்காய் பால் ஊற்றியாச்சு. நல்லா ஒரு பரட்டி அந்த தேங்காய் பால் எல்லாம் கறியோடு மிக்ஸ் பண்ணி நண்டோடு மிக்ஸ் பண்ணி வர அளவுக்கு வந்துட்டு ஓகே, நம்ம என்ன பண்ணோம், அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து நல்ல ஒரு ரைஸோட இந்த கறியை ஊற்றி நம்ம சாப்பிட போகிறோம். ஓகேவா? சுவையான நண்டு கிரேவி ரெடி. ஓகேவா? ஸோ நண்டு கிரேவி ரெடி. இதில் நண்டு இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த கறியை நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். மீன் கறி மாதிரி மறுநாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ நண்டை வந்து எடுத்துகிட்டு நம்ம வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் நான் சோறோடு போட்டு சாப்பிட போகிறேன். ஓகே, பாருங்கள், நம்ம நண்டு கிரேவி ரெடியாக இருக்குது.